ஸ்ரீ கந்த புராணம் 46ஆம் பகுதி. பானுகோபன் மாயம். வீரபாகு சபதம். வீரபாகு, உன்னை தேடி சூரனின் மகன் பானுகோபன் வருகிறான். அவனை வெற்றி கொள்வது உனது கடமை. அவனிடம் உன்னை மயக்கி பிடிக்கும் மோகனாஸ்திரம் இருக்கிறது. நீ அதற்கு கட்டுப்பட்டால் அதையும் விட சக்தி வாய்ந்த வேலாயுதம் என்னிடம் இருக்கிறது. பார்த்து கொள்ளலாம். போய் வா, இம்முறை வெற்றிக்கனி உனக்குத்தான் என வாழ்த்தி வழி அனுப்பினார் முருகப்பெருமான். முருகப்பெருமானின் வாயாலேயே வெற்றி என கூறிய பிறகு வீரபாகுவிற்கு என்ன கவலை? அவரது தாழ் பணிந்து வணங்கி புறப்பட்டார். சேனைகள் அணிவகுத்து சென்றன. பானுகோபனும் வீரபாகுவும் பல்வேறு அஸ்திரங்களுடன் போராடினர். வீரபாகு சாதாரணப்பட்டவர் அல்ல என்பது பானுகோபனுக்கு புரிந்துவிட்டது. எனவே பாசுபதாஸ்திரத்தை எய்தான். அதிபயங்கர யுத்தம் நிகழ்ந்தது. எங்கும் நெருப்பு பிடித்தது. அந்த அஸ்திரங்கள் ஒன்றுக்கொன்று மோதும்போது ஏற்பட்ட சப்தம் அகில உலகத்தையும் நடுங்கச் செய்தது. வெப்பத்தின் உக்கிரத்தில் கடலே வற்றிவிடும் போல் தோன்றவே சமுத்திரராஜனான கடலரசன் கலங்கி நின்றான். இந்த உலகத்தை அழிவிலிருந்து காக்க வேண்டும் என தேவர்களெல்லாம் முருகப்பெருமானிடம் சென்று வேண்டினர். அவர் நடப்பதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தார். இதே நிலைதான் சூரபத்மனுக்கும். இந்த அதிபயங்கர நெருப்பு உலகத்தையே அழித்து விட்டால் அதில் சிக்கி எல்லோருமே இறந்து விடுவோம். என்ன ஆக போகிறதோ என நிகழ்வதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் அந்த அஸ்திரங்கள் ஒன்றையொன்று அழிக்க முடியாத காரணத்தால் எய்தவர்களிடமே வந்துவிட்டன. வீரபாகுவை எந்த வகையிலும் ஜெயிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட பானுகோபன் வேறு வழியே இல்லாமல் வான்வெளியில் தன்னை மறைத்து நின்றான். அங்கிருந்து அவனது பாட்டி கொடுத்த மோகனாஸ்திரத்தை எய்தான். அது அதிவேகமாக பாய்ந்து வந்தது. அந்த அஸ்திரம் வீரபாகு உள்ளிட்ட அனைவரையும் மூர்ச்சையடைய செய்யவே ஆரவாரம் செய்த பானுகோபன் அவர்களின் கரம் கால்களை கட்டி கடலுக்குள் தூக்கி வீசிவிட்டான். இந்த விபரமானது முருகப்பெருமானுக்கு தெரிய வரவே அவர் கோபத்துடன் தன் வேலாயுதத்தை கடல் மீது வீசி எறிந்தார். அது கண்டு கடலரசன் நடுங்கினான். அந்த வேல் மோகனாஸ்திரத்தின் பிடிக்கு அகப்பட்டு மூச்சு திணறி கொண்டிருந்த எல்லோரையும் விடுவித்தது. கடலில் மேல் மட்டத்திற்கு வந்த பூதகணங்களும் வீரபாகுவும் முருகப்பெருமானை வாழ்த்தினர். தன்னை மடக்கி பிடித்த பானுகோபனை அழிப்பேன் அல்லது தீக்குளித்து இறப்பேன் என்று வீரபாகு சபதம் செய்தார். 46ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.